வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று எந்த மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் நாளை அதி கனமழை பெய்யும். சென்னையில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் டிசம்பர் 1ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நாளை காலைக்குள் உருவாகிறது தற்காலிக பெங்கல் புயல். வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவியல் இல்லாததால் தாமதமாவதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் விளக்கம். சென்னையில் இன்று இரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும். வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் EVKS இளங்கோவனை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிகிச்சை விவரங்களை குடும்பத்தினர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தாவேக மாநாட்டுக்கு வரும்போது விபத்துகளில் உயிரிழந்த ஆடு நிர்வாகிகள் மற்றும் மாரடைப்பால் இறந்தவரின் குடும்பங்களுக்கு விஜய் உதவி. சென்னை பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து நிதி உதவி வழங்கிய போது கண் கலங்கினார். நடுக்கடலில் கடல் சீற்றத்தால் படகுகள் கவிழ்ந்து சிக்கிய கடலூர் மீனவர்களை மீட்பதில் சிக்கல். தனியார் தொழிற்சாலை இறங்கு தளத்திலேயே 3 நாட்களுக்கு தங்கியிருக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுரை. நாகை மாவட்டத்திற்குட்பட்ட கீழையூர் பகுதியில் மழைநீரில் மூழ்கிய வயல்கள். தேங்கிய நீர் வடியாததால் தவிக்கும் விவசாயிகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் 9000 ஏக்கர் உப்பளங்களை சூழ்ந்த நீர். 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பு. சீர்காழி அருகே கடல் சீற்றத்தால் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு. கடல் ஓரம் இருந்த 1000க்கும் மேற்பட்ட சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சின்னங்குடி மீனவ கிராமத்தில் கடுமையான கடல் சீற்றம். ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததில் கோயில்கள் சேதம். மழையால் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் நிவாரணம் அறிவிக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வழக்கை விரைந்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக மீனவர் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இலங்கை ராணுவத்தை கண்டித்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இரு சமூகத்தினிடையே மோதலை உருவாக்க வகையில் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீன் விடுவிக்கப்பட்டார். சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிகழ்வது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றப்பதிவு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்தார். நிலுவையில் இந்த வழக்கானது இன்று நீதிபதி S.M. சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது.
அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் இதுவரைக்கும் சாட்சி விசாரணை தொடங்கிவிட்டது. 13 சாட்சிகள் விசாரணை நடைபெற்று முடிந்துவிட்டது. எனவே இந்த சூழலில் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் அதன் வழக்கறிஞரும் கூட அதாவது விசாரணை தற்போது தொடங்கிவிட்டதால் தான் தாக்கல் செய்த இந்த ஒரு வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த 2 தரப்பு வாதம் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை திரும்ப பெற தற்போது அனுமதித்தார். அதே போல இந்த வழக்கை எவ்வளவு விரிவாக விசாரித்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை மீண்டும் பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மாநகராட்சியில் அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்ததற்கு கண்டனம். கேரள பாரம்பரிய கசவு சேலை அணிந்து கொண்டு எம்பியாக நாடாளுமன்றம் வந்த தங்கை பிரியங்கா காந்தி போட்டோ எடுத்து மகிழ்ந்ததுடன் பெருமை கொள்வதாக சமூக வலைதளத்தில் அண்ணன் ராகுல் காந்தி பதிவு. மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 27 பேர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். புதுக்கோட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் நிறைமாத கர்ப்பிணி பெண் காவலர் மரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். ஆடுகளை சிறுத்தை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானதால் மக்கள் அச்சம். பதினோரு நாட்களுக்கு பிறகு அறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை. குளிப்பாட்டி உணவுகளும் வழங்கப்பட்டன. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கினார் அமைச்சர் தாமோ அன்பரசன். விபத்துக்கு மதுபோதை காரணம் அல்ல என விளக்கம். ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு பதவியேற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். माननीय राज्यपाल जी, आपकी अनुमति से मैं माननीय मुख्यमंत्री की नियुक्ति संबंधी आदेश पढ़ती हूँ। आदेश संख्या वैधा 26/2024 3042 रास रांची दिनांक 27/11/2024। मैं संतोष कुमार गंगवार, झारखंड का राज्यपाल, संविधान के अनुच्छेद 164(1) द्वारा प्रदत्त शक्तियों का प्रयोग करते हुए श्री हेमंत सोरेन को झारखंड राज्य का मुख्यमंत्री नियुक्त करता हूँ। संतोष कुमार गंगवार, राज्यपाल झारखंड। ऑर्डर नंबर वैधा 26/2024 3042 GS रांची डेटेड 27/11/2024। I, Santosh Kumar Gangwar, Governor of Jharkhand, in exercise of powers vested in me under Article 164(1) of Constitution of India, appoint Shri Hemant Soren as Chief Minister of Jharkhand State. Santosh Kumar Gangwar, Governor of Jharkhand.
माननीय मुख्यमंत्री मनोनीत श्री हेमंत सोरेन जी से अनुरोध है कि वे शपथ ग्रहण हेतु पधारेंगे। खड़े हो जाएं। हाँ सर, खड़े हो जाएं। खड़े हो जाएं। आराम से करिए सर। मैं अपना नाम हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूँ कि सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूँ के संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्धि अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगा। मैं अपना नाम हेमंत सोरेन सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूं कि जो विषय झारखंड के राज्य के मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा उसे किसी प्रकार व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। बुके